ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடனே கூட இருக்கிறார். சமாதானமா இருப்போம். எசேக்கியேல் 32ஆம் அதிகாரம் 31ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் எசேக்கியேல் ஐயாவிடம் எகிப்திற்கும் அதன் ஜனங்களுக்கும் வரப்போகிற நியாய தீர்ப்பு என்று சொன்னார். அந்த வார்த்தை, அந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டு 22 மாதங்கள், சுமார் 21 மாதங்கள் கடந்த பின்பு கர்த்தர் அடுத்த 32ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் கொடுக்கிறார். 21 மாதங்கள் கடந்த பின்பு இந்த வேத பகுதியில் தனித்தனியாக எகிப்தின் ராஜாவுக்கு சொல்லப்படும் நியாய தீர்ப்பு முதலிலேயும், அதற்கு அடுத்ததாக எகிப்து தேசத்தின் ஜனங்களுக்கு என்று சில நியாய தீர்ப்புகளையும் கர்த்தர் சொல்லுகிறார். அதை குறித்து உவமையாக சொல்லியிருக்கிறார். அதை நாம் ஆராய்ந்து கவனித்து புரிந்து கொள்வோம். இந்த வேத பகுதிகள் நாம் தியானிக்கும் பொழுது இவர்கள் செய்த பாவங்களை நாமும் செய்தால் அதே நியாய தீர்ப்பு நமக்கும் வரும். இதுதான் கர்த்தருடைய நீதி, என்றும் மாறாது. அன்றும் அதேதான், என்றும் இதேதான். அதே நியாய தீர்ப்பு தான் அவர்கள் செய்த பாவம் நாம் செய்தால் நமக்கும் கிடைக்கும். தனி மனிதனாய் இருந்தாலும் சரி, தேசமாய் இருந்தாலும் சரி, குடும்பமாய் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் மாறாது. அன்று ஒரு நியாய தீர்ப்பு, இன்று ஒரு நியாய தீர்ப்பு என்றெல்லாம் கிடையாது. யார் எந்த பாவம் செய்தாலும் அதேதான். 31ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் எகிப்து தேசத்தின் பெருமையை குறித்து, அந்த தேசத்தின் ஜனங்களின் பெருமையை குறித்து பேசி இருக்கிறார். அதனால் அவர்களுக்கு எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு வரும் என்றும் சொல்லி இருக்கிறார். இந்த வேத பகுதியில் எகிப்து தேசத்தின் ராஜாவை குறித்து முதலில் சொல்லி இருக்கிறார். அதை நாம் தியானிப்போம். இது ஒரு புலம்பல் பாடலாக எகிப்து தேசத்தின் நிலையை குறித்து, அதற்கு வரும் நியாய தீர்ப்பை குறித்து பாடும்படி எசேக்கியேல் தீர்க்கதரிசியாவுக்கு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். புலம்பல் பாடி நீ சொல் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் வரப்போகிற துக்கம் அப்படிப்பட்டது. நீ புலம்பலாக சொல் என்று சொல்லுகிறார். ஜாதிகளுக்குள்ளே நீ பால சிங்கத்துக்கு ஒப்பானவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எகிப்து தேசம், எகிப்து தேசத்தின் ராஜா, அந்த ராஜாக்களுக்கு பெயர் பார்வோன் என்று சொல்வார்கள், என்று சொல்லுகிறார்கள். அந்த எகிப்தில் வருகிற எல்லா ராஜாக்களுக்கும் அந்த பட்டம் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் பெயரோடு பார்வோன் என்ற பெயரை சொல்வார்கள் சேர்த்து. இப்பொழுது இந்த பார்வோன் ராஜா, அந்த ராஜா கர்த்தர் அவருக்கு ஒரு பெயர் கொடுக்கிறார். நீ பாலசிங்கத்திற்கு ஒப்பானவன். ஊமையாக சொல்லுகிறார். பாலசிங்கம் என்றால் இளவயது சிங்கம். அது எவ்வளவு துடிப்போடு இருக்கும், அது போன்றவன் நீ என்று சொல்லுகிறார். அடுத்தது நீ முதலையை போன்றவன் என்று சொல்லுகிறார். எகிப்தின் ராஜாவுக்கு கர்த்தர் சொல்லுகிற ஊமைகள். நீ பாலசிங்கத்தை போன்றவன், முதலையை போன்றவன். முதலை என்றால் வெறும் முதலை என்று சொல்லவில்லை, திரளான தண்ணீர்களில் இருக்கிற முதலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் முதலை தரையில் இருக்கும் போது கொஞ்சம் பலம்தான் அதற்கு. அது தண்ணீரில் இருக்கும் போது அதிக பலன் கொண்டதா இருக்கும். அதனுடைய பலன் மிக பெரியது. அதை தான் கர்த்தர் சொல்லுகிறார். நீ பலம் கொண்டவன், நீ மிகுந்த பலசாலி. வால சிங்கத்தை போல, தண்ணீரில் இருக்கும் முதலையை போல நீ பலமுள்ளவனாய் இருக்கிறாய். உன் நதிகளில் நீ எழும்பி அதில் தண்ணீரை குழப்பி, உன் கால்களால் குழப்பி, உன் கால்களால் தண்ணீர்களை கலக்கி அதை குழப்பி விட்டாய். அப்படி என்றால் இதன் பொருள், அதாவது பார்வோன் ராஜா தன் தேசத்தை கெடுத்து போட்டார் என்று பொருள். தேசத்தின் ஜனங்களை, தேசத்தில் இருக்கிற அக்கிரமங்களை பெருக செய்து, தேசத்தில் அக்கிரமம் பெருக செய்து நீதி நியாயங்களை எடுத்து போட்டு தீமையாய் அரசாண்டாய். நல்லதொரு ஆட்சியை நீ கொடுக்கவில்லை, தேசத்தை தீமையில் வழி நடத்தினாய் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ இப்படி செய்ததினால் நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? வெகு ஜனத்தை கூட்டி, வெகு பெரிய கூட்டத்தாரை வரவழைத்து என் வலையை உன்மேல் வீசுவேன் என்று சொல்லுகிறார். பெருந்திரளான தண்ணீரில் ஒரு முதலை கிடைக்கிறது. அந்த முதலை மிகவும் பலசாலியான முதலை. அப்பொழுது அதை கூடி நின்று, அந்த இடத்தில் கூட நின்று
பெரிய கூட்ட ஜனங்கள் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு வலையை அந்த முதலை பிடிப்பதற்கு போடுகிறார்கள். போட்டு பிடித்து விடுகிறார்கள். இப்படியாக ஒரு உவமையாக சொல்லுகிறார். எகிப்தின் ராஜா அந்நிய தேசத்து ராஜாக்களால் கர்த்தருடைய வலையினால் பிடிக்கப்பட போகிறார் என்று பொருள். அப்படி என்றால் கர்த்தர் கொடுக்கும் திட்டத்தின்படி அந்நியர்கள் வந்து எகிப்தின் ராஜாவை பிடித்து கொண்டு விடுவார்கள். இப்படியாக நடக்கும். இது உனக்கு நியாய தீர்ப்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெருமைப்பட்டதினால் அவர்கள் அந்நியர்கள் வந்து என் வலையினால் உன்னை இழுத்துக் கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை தரையிலே போட்டு விடுவேன் என்று சொல்லுகிறார். உன்னை அழித்து விடுவேன், அதாவது எகிப்தின் ராஜாவை அழித்து விடுவேன், உன்னை தரையில் போட்டு விடுவேன், நான் உன்னை வெட்ட வெளியில் எரிந்து விட்டு ஆகாயத்து பறவைகள் எல்லாம் வந்து உன்னை கொத்தி தின்னும்படி அவைகளெல்லாம் திருப்தியாகும்படி செய்வேன். பூமி அனைத்தின் மிருகங்களையும் உன் உடலால் திருப்தியாக பண்ணுவேன். பூமியில் உள்ள எல்லா மிருகங்களும் வந்து உன் சரீரத்தை தின்னும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த முதலையாக சொல்லுகிறார். அப்படி செய்து உன் உடலை பர்வதங்களின் மேல் போட்டு, உயர்ந்த மலைகளின் மேல் உன் உடலை போட்டு, பள்ளத்தாக்குகளிலும் சதைகளை எல்லாம் போட்டு, நீ நீந்தின தேசங்கள் மேல், அந்த முதலை நீந்தியதல்லவா, அந்த தேசங்கள் மேல் எல்லாம் நீ சிந்தின இரத்தத்தை பாய செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆறுகள் உன் இரத்தத்தால் நிரம்பும் என்று சொல்லுகிறார். இதன் பொருள், பார்வோன் ராஜாவின் அக்கிரமத்தினால் அந்த தேசத்தின் ஜனங்கள் பட்டயத்தினால் அந்நிய ராஜாக்கள் வந்து யுத்தம் செய்வதினால் அந்த எகிப்தியர்கள் அழிந்து போவார்கள். இப்படிப்பட்ட பேரழிவு அந்த தேசத்திற்கு உண்டாகும். இப்படி நடப்பதினால் அதன் பலனாக அந்த எகிப்தியர்கள் அடக்கம் செய்யப்படாமல் தெருக்களில் தரைகளில் கிடப்பார்கள். அவர்கள் சரீரங்கள், யுத்தம் நடந்தது என்றால் அங்கு மரித்தவர்களின் சரீரங்கள் கிடக்கும். அதுபோல யுத்தத்தில் மரித்தவர்களின் சரீரங்கள் கிடக்கும். அதை எடுத்து அடக்கம் பண்ணாமல் விட்டுவிடப்படும். அப்படிப்பட்ட ஒரு நிலை வரும். யாரும் அடக்கம் கூட பண்ண மாட்டார்கள். இப்படியாக நடக்கும். உன் எகிப்தியர்களின் பாவங்கள் மிகவும் பெருகியதினால், அவர்கள் செய்த மகா அக்கிரமங்களினால் கர்த்தர் இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்களுக்கு கொடுக்கிறார். அவர்கள் சரீரங்கள் மலைகள் மேலும் பள்ளத்தாக்குகள் மேலும் எங்கும் விழுந்து கிடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் பொருள், அவர்கள் எங்கும் பரவி இருக்கிறார்கள். எகிப்தியர்கள் எங்கும் பரவி இருக்கிறார்கள். எல்லா தேசங்களிலும் நாடுகளிலும் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் அழிவு வரப்போகிறது என்று. இதில் இன்னொரு பொருளும் உண்டு. அதாவது 31ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை பார்க்கும்போது கடைசி வசனங்களில் அவன் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். இது பொல்லாத சாத்தானை குறிக்கிறது. ஒரு மனிதன் பாவம் செய்கிறான் என்றால் அவன் சுய பலத்தால் அவன் பாவம் செய்வது சிறிய சிறிய பாவங்கள் துவக்கத்தில் செய்யலாம். அதன் பின்பு அவன் ஓய்ந்து விடுவான். அவன் மனசாட்சியும் அவனுக்கு பேசும், அவன் திருந்து விடுவான். ஆனால் ஒரு மனிதன் திருந்தாமல் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே போய் வளர்ந்து முழு பாவத்தையும் முழுமையடையும்படி செய்கிறான் என்றால் கண்டிப்பாக அந்த மனிதனை பொல்லாத ஆவிகள் ஆளுகை செய்து இப்படிப்பட்ட பாவத்தை செய்ய தூண்டுகிறது, தனி மனிதனாக அல்ல. இப்படி நடக்கிறது என்றால் அதற்கு இன்னொரு காரியம் ஒன்று உண்டு. கர்த்தர் இந்த இடத்தில் அந்த நியாய தீர்ப்பை கொடுக்கும் போது அவன் என்று சொல்லுகிறார். இது பொல்லாத சாத்தானுக்கு சொல்லப்படுகிறது. 31ஆம் அதிகாரத்திலும் அந்த மரம் என்று சொல்லப்படுவது அது எகிப்தின் ஜனங்களையும் எகிப்து ராஜாவுக்கும் சொல்லப்பட்டது என்றாலும் அந்த ராஜாவையும் அந்த தேசத்தின் ஜனங்களையும் ஆளுகை செய்த பொல்லாத ஆவி பாதாளத்தில் தள்ளப்பட்டு அடைக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கவனிக்க வேண்டும். ஒரு பாவம் நிறைவேறுகிறது என்றால் மனிதன் தான் செய்கிறான், மனிதன் அதற்கு பொறுப்பு. ஆனால் அவனை தூண்டி விடுவது சாத்தான், அவனும் சேர்ந்துதான் செய்கிறான். அதனால் எல்லோரும் ஆவிகளும் பாதாளம் செல்லும், அவன் பேச்சை கேட்ட மனிதனும் பாதாளம் செல்வான். இதுதான் 31ஆம் அதிகாரத்தின் நியாய தீர்ப்பாய் இருக்கிறது. இங்கு 32ஆம் அதிகாரத்தில் பார்வோன் ராஜாவை குறித்து சொல்லும் பொழுது
நீ பாலசிங்கத்துக்கு ஒப்பானவன், முதலைக்கு ஒப்பானவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறவன் என்று சொல்லப்படுவதெல்லாம் சாத்தானை தான் முழுமையாய் குறிக்கிறது. இதில் எகிப்து ராஜா என்று சொல்லும்போது அது ஒரு ராஜா அல்ல, அந்த ஒரு மனிதனை குறிப்பதாக அல்ல. அந்த எகிப்து தேசத்தை பல ராஜாக்கள் ஆண்டு கொண்டிருப்பார்கள். காலம் காலமாக அவர்கள் உயிர் போக போக அடுத்த ராஜாக்கள் வந்து ஆண்டு கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த ராஜ்யத்தின் பாவம் நீண்ட காலமாக வளர்ந்து கொண்டிருக்கும். நூற்றுக்கணக்கான வருடங்களாக. ஒரே ராஜாவா நூற்றுக்கணக்கான வருடங்களாக ஆளப்போகிறார்? இல்லை. ஆவிகள் அந்த தேசத்தை பிடித்துக் கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகளை இது குறிக்கிறது. கர்த்தர் அவைகளை எல்லாம் அழித்து போடுவேன் என்று சொல்லுகிறார். இந்த இடத்தில் அழிவு என்று சொல்லப்படுவது 2 பரிமாணங்களில் நடக்கும். ஒன்று, நேரடியான பொருளில் ஜனங்கள், எகிப்தின் ராஜ்யத்தின் ஜனங்கள் அழிக்கப்படுவார்கள். இன்னொரு விதத்தில் பொல்லாத ஆவிகளும் அழிக்கப்படும். இப்படி நான் உன்னை அணைத்து போடுகையில் வானத்தை மூடி அதன் நட்சத்திரங்களை இருண்டு போக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வானத்தை மூடி விடுவாராம், நட்சத்திரங்களை இருண்டு போக பண்ணுவாராம். அப்படி என்றால் பூமியின் மேல் நட்சத்திர வெளிச்சம் தெரியாது, இரவில் நட்சத்திரங்கள் தெரியாது. இப்படிப்பட்ட அந்தகாரம் உண்டாகும். சூரியனை மேகத்தினால் மூடுவேன், நட்சத்திரங்களும் ஒளி கொடாதிருக்கும், சந்திரனும் ஒளி கொடாதிருக்கும். சூரியனை மேகத்தினால் மூடுவாராம். சூரிய வெளிச்சம் பிரதிபலிப்பதினால் தான் சந்திரன், நிலாவில் வெளிச்சம் வருகிறது. சூரிய ஒளி நிலாவில் பட்டு அது நமக்கு எதிரொலித்து நமக்கு வெளிச்சம் கிடைக்கிறது. அப்படி அந்த வெளிச்சமும் இருக்காது, சந்திரனும் ஒளி கூடாது இருக்கும். சூரியனை மேகத்தினால் மறைப்பேன் என்று சொல்லுகிறார். நான் வானஜோதியான விளக்குகளை எல்லாம் உன்மேல் இருண்டு போக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வானத்தில் இருக்கிற சூரியன், நிலா, நட்சத்திரங்கள் இவைகள் தான் நமக்கு வெளிச்சம் தருகிறது. இவைகளை எல்லாம் இருண்டு போக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதன் பொருள் என்ன? இந்த இடத்தில் சற்று நாம் நிதானித்து இந்த காரியங்களை பார்க்க வேண்டும். சூரியனை வெளிச்சம் தராமல் மேகத்தால் மூடுவார், சந்திரன் வெளிச்சம் தராது, நட்சத்திரங்களும் வெளிச்சம் கொடுக்காது, முழு இருள் வந்து மூடும் என்று சொல்லும்போது இதன் பொருள் 2 வகைகளில் பார்க்க வேண்டும். இயற்கையாக இதில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை காரியங்களும் நடக்கும். சூரிய வெளிச்சம், நிலா வெளிச்சம், நட்சத்திர வெளிச்சம் எதுவும் கிடைக்காது, இருண்டு போகும், மேகங்கள் மூடிக்கொள்ளும். இயற்கையில் பாதிப்பு ஏற்பட்டு அதனால் பூமி இருண்டு போகும். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும். இதை மனதில் வைத்துக் கொள்வோம். இன்னொரு பொருள் உண்டு. இருள் என்ற வார்த்தை வந்து விட்டது என்றாலே அது பொல்லாதவன் அங்கு வந்து விட்டான் என்று பொருள். அந்த வார்த்தைக்கு பொருளே அவன்தான். அதாவது ஆவிக்குரிய ஒரு இருள் பூமியை மூடும். ஆவிக்குரிய இருள் என்று சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவர் எடுக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவரின் செயல்கள் பூமியில் நடக்காமல் இருக்கும்போது வெளிச்சம் இல்லாத இடத்தில் இருள் தானாகவே ஏற்பட்டிருக்கும். இருள் என்பது நிரந்தரமாய் இருக்கிறது. வெளிச்சம் வந்தால் இருள் போய்விடுகிறது, அது தெரிவதில்லை. வெளிச்சத்தினால் இருள் அழிந்து போகிறது. வெளிச்சத்தை எடுத்துவிட்டால் இருள் மூடிக்கொள்ளும் எல்லா இடத்தையும். அதே போல பரிசுத்த ஆவியானவரின் செயல்கள் ஒரு இடத்தில் இருக்கும்போது அந்த இடம் செழிப்பாய் ஒளி உள்ளதா இருக்கும், வெளிச்சமாய் பிரகாசமாய் இருக்கும். செழிப்பும் நன்மையும் கிருபையும் கிடைக்கும், நல்ல வாழ்க்கை இருக்கும். யாருக்கா இருந்தாலும், எந்த இடமா இருந்தாலும், தேசமா இருந்தாலும். அங்கு கர்த்தருடைய செயல்கள் நிறைவேற்றப்படாவிட்டால், தேவ சித்தம் செயல்படாவிட்டால், கர்த்தர் அந்த இடத்தை விட்டு தம் முகத்தை திருப்பி விட்டால், பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்தை விட்டு விலகிவிட்டால் அங்கு இருள் சூழ்ந்து கொள்ளும். அப்படி என்றால் பொல்லாத ஆவிகள் முழுமையாய் அந்த இடத்தை ஆளுகை செய்ய தொடங்கிவிடும். எகிப்து தேசமும் அதன் ராஜாக்களும் தொடர்ந்து அவர்கள் பாவத்திற்கு இடம் கொடுத்ததினால் பொல்லாதவன் பேச்சை கேட்டு பாவம் செய்து அக்கிரமமாய் வாழ்ந்திருக்கிறார்கள், ஜனங்களை வழிநடத்தி இருக்கிறார்கள். அது நிமித்தம் கர்த்தர் அவர்களை பொல்லாத ஆவிகளுக்கு ஒப்பு கொடுக்கிறார். அதாவது நற்செயல்கள் நடைபெறாமல் கர்த்தர் ஆசீர்வாதத்தை எடுத்து கொடுக்கிறார். அப்பொழுது பொல்லாத ஆவிகள் அந்த ராஜாவை சூழ்ந்து கொண்டு
அது துன்பத்தை கொடுக்கும். உன் தேசத்தின் மேல் அந்தகாரத்தை வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் இருள் சூழ்ந்து கொள்ளும். தீமையும், அதாவது இந்த கொரோனா காலத்தில் உலகெங்கும் ஒவ்வொரு தேசமும் பட்ட பாடுகள் பெரிது. அதுதான் இருள் சூழ்ந்து கொள்ளும் காலம் என்றால் இப்படி இருக்கு. கொரோனா காலத்தில் எல்லாரும் பாடுபட்டது போல, எல்லோரும் துன்பப்பட்ட, எல்லா தேசத்தாரும் பலவித வேதனைகளையும் துன்பங்களையும் அடைந்தார்கள். அது போல நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரின் கோபத்தின் விளைவு, மனிதன் பாவம் செய்து கர்த்தரை கோபமூட்டும் போது கர்த்தருடைய நியாய தீர்ப்பாக இப்படிப்பட்ட தீமைகள் வருகிறது. உதாரணத்திற்கு கொரோனா போல. உன் சங்காரத்தை ஜாதிகள் மட்டும், நீ அறியாத ஜனங்கள் மட்டும், அறியாத தேசங்களில் இருக்கிற ஜனங்கள் மட்டும் நான் எட்ட பண்ணும்போது அவர்கள் எல்லோரும் விசனம் அடைவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது எகிப்துக்கு வரும் நியாய தீர்ப்பு, வரப்போகிற தண்டனைகள், அவர்கள் செய்த பாவத்திற்கேற்ற கர்த்தர் கொடுக்கும் தண்டனைகள், அவர்கள் அனுபவிக்க போகும் துன்பங்கள் எல்லாம் உலகெங்கும் பரவும் என்று பொருள். அநேக தேசங்கள், எகிப்து தேசத்தை பற்றி கேள்விப்பட்டிராத ஜனங்கள் எல்லாம் தெரிந்து கொள்வார்களாம். அந்த தேசத்திற்கு இப்படி வந்து விட்டது, அந்த தேசத்தில் இப்படி நடக்கிறது என்று பேசுவார்களாம். அது போன்ற ஒரு சூழ்நிலை வரும். இப்படி நடப்பதினால் அநேக ஜனங்களின் இருதயம் விசனம் அடையும். அநேகர் விசனம் அடைவார்களாம். ஐயோ, இப்படி நடந்து விட்டதே, அந்த தேசத்திற்கு இப்படி நடந்து விட்டதே என்று அந்த தேசத்தை குறித்து இதுவரை கேள்விப்பட்டிராத ஜனங்கள் எல்லாம் விசனப்படுவார்களாம். அப்படி ஒரு சூழ்நிலை வரும். அநேகம் ஜனங்களை உன் நிமித்தம் திகைக்க பண்ணுவேன். அநேகர் வந்து திகைப்பார்களாம். இப்படியெல்லாம் நடக்குமா? எப்படி நடந்தது? எப்படி நடந்தது? இது எப்படி நடக்கும் என்று திகைத்து போவார்களாம். ஐயோ, அப்படியா நடந்தது என்று திகைப்பார்களாம் அநேக ஜனங்கள். அந்த அளவுக்கு எகிப்துக்கு நியாயத்திற்கு வரும். இப்படி அந்நிய தேசத்தார் இருக்கிறாங்க அல்லவா, அவர்களின் ராஜாக்கள் எல்லாம் அந்த ராஜாக்களுக்கு முன்பாக கர்த்தர் தம்முடைய பட்டயத்தை வீசுவாராம். கர்த்தர் எகிப்து தேசத்தின் மேல் மட்டுமல்ல, அந்நிய தேசத்தாரின் மேலும் தம்முடைய பட்டயத்தை வீசுவாராம். அப்பொழுது அந்த ராஜாக்கள் எல்லாம் மிகவும் திடுக்கிட்டு போவார்கள். அந்த தேசத்திற்கு வந்தது துன்பம் என்று உன்னை பார்த்து திகைத்து கொண்டிருந்தவர்கள், அவர்களுக்கு நான் பட்டயத்தை வீசும்போது அவர்கள் திடுக்கிட்டு போவார்கள், அதிர்ச்சி அடைவார்கள் என்று பொருள். அவர்களும் எதிர்பார்த்திராத நியாய தீர்ப்பை பெற்றுக் கொள்வார்கள். அவர்கள் எதிர்பார்க்கவில்லை இப்படிப்பட்ட துன்பம் நமக்கு வரும் என்று. இத்தனை காலம் பாவம் செய்து கொண்டேதான் இருந்தோம், ஒன்றும் வரவில்லை. அதனால் இனிமேலும் வராது என்று அவர்கள் செய்து கொண்டே இருந்தார்கள். கர்த்தர் சரியாக நியாய தீர்ப்பை கொடுத்து விட்டார். இப்பொழுதோ அது அவர்களுக்கு அதிர்ச்சியா இருக்கிறது. எதிர்பார்க்கவில்லை அல்லவா? நீ விழும் நாளில் அவரவர் தங்கள் பிராணனுக்காக நிமிஷந்தோறும் துடிப்பார்கள், தத்தளிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நிமிஷமும் தத்தளிப்பார்களாம் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள. அப்படிப்பட்ட நிலை வரும். மிகப்பெரிய கொள்ளை நோய், பட்டயம், பஞ்சம் இப்படிதான் வரும். திடீரென்று யுத்தங்கள் நடந்தால் எந்த தேசத்தின் யுத்தம் வருகிறதோ அந்த ஜனங்களுடைய நிலை என்ன? எந்த நேரம் நம்மேல் குண்டு போடுவார்கள், எந்த நேரத்தில் அழிவோம் என்று திடுக்கிட்டு கொண்டுதானே இருப்பார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாவம் செய்தால் இதான் நிலை. தேசமாயிருந்தாலும், ஒரு குடும்பமாயிருந்தாலும், தனி மனிதனாயிருந்தாலும். கர்த்தராகி ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், பாபிலோன் ராஜாவின் பட்டயம் உன்மேல் வரும் என்று சொல்லுகிறார். எகிப்தின் மேல் பராக்கிரமசாலிகளின் ஜன திரளினால் பாபிலோனில் உள்ள ராணுவ வீரர்கள், நேபுகாத்நேச்சார் ராஜா அந்த சேனையில் இருக்கிற பராக்கிரமசாலிகளின் பட்டயம் உன் ஜன திரளை அழித்து போடும். பராக்கிரமசாலிகள் பாபிலோனிலிருந்து வந்து எகிப்தை அழிப்பார்கள். ராணுவ வீரர்கள் மிகுந்த திறமை உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லாரும் ஜாதிகளில் வல்லமை உடையவர்கள், மிகுந்த பலசாலிகள், திறமைசாலிகளாய் இருக்கிறார்கள். அவர்கள் எகிப்தின் ஆடம்பரத்தை அழித்து போடுவார்கள். மிகவும் ஆடம்பர வாழ்க்கை. எகிப்து பெருமையும் ஆடம்பரம்
பெருமையும் ஆடம்பரமும் கர்த்தருக்கு அருவருப்பானது. ஆடம்பர வாழ்க்கை வாழ நினைக்க கூடாது. ஒரு துளியும் ஆடம்பரம் இருக்கக்கூடாது. ஆடம்பரம் என்றால் பிறருக்காக அதை செய்வது, இதை செய்வது, அதை வாங்குவது, தன்னை உயர்த்தி காண்பித்துக் கொள்வது, பேசுவது, அது பொய். அது வேண்டாம். ஆடம்பரமாய் வாழ நினைக்க கூடாது. மிகவும் தாழ்மையுள்ள இதயத்தோடு இருக்க வேண்டும். அதுவே நமக்கு பாதுகாப்பு. பாபிலோனின் சேனைகள் வந்து எகிப்தின் ஆடம்பரத்தை கெடுத்து போடுவார்கள். எகிப்தின் ஏராளமான கூட்டம், ஆடம்பரம் செய்கிற கூட்டங்கள், அநேகர் பெருமை பிடித்தவர்களாய் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் அழிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திரளான தண்ணீர்களின் கரைகளில் நடந்து திரிகிற மிருக ஜீவன்களை எல்லாம் நான் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி மனுஷனுடைய கால்கள் அவைகளை கடப்பதும் இல்லை, மிருகங்களின் குளம்புகள் அதை குழப்புவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எகிப்தின் ஆசீர்வாதத்தை இனி அவர்கள் அனுபவிக்க போவதில்லை என்று பொருள். அப்பொழுது அவர்களுடைய தண்ணீரை தெளிய பண்ணி அவர்கள் ஆறுகளை எண்ணெயை போல ஓட பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் எகிப்து தேசத்தை பாழாக்கும் போதும், அந்த தேசத்தை வெறுமையாக்கும் போதும், அந்த தேசத்தின் ஜனங்களை அழிக்கும் போதும் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். அந்த ஜனங்கள் அப்பொழுது அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது புலம்பல். இப்படியாக அவர்கள் புலம்புவார்கள். இப்படியாக ஜாதிகளின் குமாரத்திகள் புலம்புவார்கள். இப்படி எகிப்துக்காகவும் அதன் ஜனங்களுக்காகவும் எகிப்தின் குமாரத்திகள் புலம்புவார்கள் என்று சொல் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எசேக்கியேலிடம். இப்படியாக இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது. பார்வோன் ராஜா செய்த தீமையின் விளைவாக, அதன் பலனாக இப்படியாக அந்த தேசத்திற்கு நியாயத்தீர்ப்பு வருகிறது. கர்த்தர் பெரியவர், அவர் பரிசுத்தர், அவர் நல்லவர், அவருடைய மகிமை பெரியது. நாம் அதை உணர்ந்து செயல்பட வேண்டும். அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். அவர் தீமையை காண விட்டார், சகிக்க மாட்டார். நாம் பாவம் செய்து கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பை பெற்றுவிடக் கூடாது. எப்பொழுதும் மனத்தாழ்மை உள்ளவர்களாய் கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும். உலகத்தின் எந்த காரியத்திற்கும் நாம் பயப்பட தேவையில்லை. கர்த்தர் ஒருவருக்கே நாம் பயந்து நடக்க வேண்டும். அவருக்கு பயந்து நீதி நியாயங்களை கடைபிடித்து நடந்தால் எந்த அழிவும் இல்லாமல் நிம்மதியாய் சமாதானமாய் கர்த்தருடைய ராஜ்யத்தை நாம் அடையலாம். இவ்வுலக வாழ்க்கையிலும் வெற்றி பெறலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். மாரநாதா.